சேனல். எப்படி டிஸ்பிளே கவர்மெண்ட் லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஏசர் கவர்மெண்ட் லேப்டாப் ஏசர். இதில் எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேப்டாப்புக்கும் இதே மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஏதாவது ஒன்று சம்திங் வச்சு மறைச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி அதை ஒட்டிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தம் 2 ஸ்க்ரூ இதில் தந்திருக்காங்க. சில இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இங்கே ஏதாவது அடைச்சி வச்சிருப்பா இது தெரியும். அந்த இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே எடுத்துடலாம். அடுத்து 2வது வந்து ஸ்க்ரூ இந்த இருக்குது. அவ்வளோதான், 2 ஸ்க்ரூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி நம்பி விட்டிங்கனாலே வர ஆரம்பிக்கும். இப்படி ஃபுல்லாக சைடு வந்து எடுத்துருங்க. மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அழகா. இந்த மாதிரி மெதுவாக எடுத்தால் வந்துடும். அதுக்கடுத்து கீழே இது வரைக்கும் வந்த பிறகு கீழே லைட்டாக நம்பிட்டு இப்படி ஃபுல்லாக எடுத்துடலாம். அதுக்கடுத்து இங்கேனக்குள்ளே இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா ஃபுல்லாக இதை வச்சுட்டு கீழே கூடி மேலே எடுத்திங்கன்னா வந்துடும். அது அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த பேனல் வந்துடும். அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபுல்லாக இங்கேருந்தான் இந்த வயர்லேருந்தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து எப்படி இந்த பேக் பேனலை எடுத்துகிட்டு நீங்கள் 2 வேல எடுத்துக்கலாம். பேக் பேனலை எடுத்துட்டும் டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா பேக் பேனல் நான் எடுக்கலை, இதை மட்டும் டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்க்ரூவை இப்போ எடுத்துட்டேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூ எடுத்துட்டாலே பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சா டிஸ்பிளே. அதே மாதிரி தான் இங்கே பேக்கில் பின்னாடி இந்த சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படி அழகாக அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மைக்ரோஃபோன், இந்த மேலே வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க மைக்ரோஃபோன். இது நீங்கள் நார்மலாகவே இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எனக்குள்ளே இதை சும்மா நார்மலாக ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு இதை தான் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதுதான் பின்னு. இந்த மேலே பேக்கில் இந்த இது எடுத்துருப்பாங்க. இதை வச்சு கீழே கூடி இழுத்திங்கன்னா இந்த இது வந்துடும். இவ்வளோ தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே இதை வந்து எடுத்தாச்சு. நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3500 இருக்கும், இல்லைன்னா 3000 வரும் ரேஞ்சு. நீங்கள் வந்து டிஸ்பிளே ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னா 3000 நீங்கள் நெட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி 14 இன்ச் இது 14 இன்ச்சுக்கு எவ்வளோ இன்ச் டிஸ்பிளேயோ நீங்கள் 14 இன்ச்னால் 14 இன்ச் வாங்கி இந்த மாதிரி இதை மட்டும் கலட்டிட்டு இந்த ப்ரொசீஜரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எடுத்துக்கலாம். இப்போ நான் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது வந்து நல்ல டிஸ்பிளே தான். நான் உங்களுக்கு எப்படி டெமோக்காண்டி இதை பர்பஸ்க்காண்டி இதை யூஸ் பண்ணேன். இப்போ வந்து அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து இன்னொருக்க மாட்ட போகிறீங்க அப்படின்னா இது நியூ டிஸ்பிளே அப்படின்னா இன்னொருக்க நீங்கள் நியூ டிஸ்பிளே எடுத்துக்கிட்டு அதில் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மாட்டணும். இப்போ நான் மாட்டிட்டேன். அதுக்கடுத்து
எப்பொழுதும் போல் இது வந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே ஃபிட் பண்ணுறது வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இந்த பின்னு எதுக்கு இதில் வந்து இந்த பின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்கேம்க்குரியது. நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் இங்கே ஒரு சின்ன வெப்கேம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இது வந்து நெட்டில் வந்து இது வெப்கேம் வந்து இன்டர்னல் வெப்கேம்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா சின்னதாக வரும். அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெப்கேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது மாற்றியாச்சு. அதுக்கடுத்து இது வந்து ஸ்க்ரூ போடணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரூ இந்த 4 சைடு போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து லேப்டாப் இப்போ கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பேட்டரியை பேனல் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டரியை போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளே வருது. ஸோ கரெக்டாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னொருக்க நான் ஃபோர்ஸாக பே பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த பேனலில் நீங்கள் போட்டுடலாம். ஃபுல்லாக இது வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி ஓகே. இனிமேல் இங்கே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோ லாக் ஆகும். இப்போ வந்து இங்கே ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியிருந்தோம்ல, அங்கே 2 ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், ரிமூவ் பண்ணி இது போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளே கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே இவ்வளோ தான். சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.